தங்கம் தங்கம் பசிக்குது, சீக்கிரம் தங்கம். ரவை இருக்கு, உப்புமா கிண்டிக்கோங்க. மாவு இருக்கு, தோசை ஊத்திக்கோங்க. தேங்காய் இருக்கு, சட்னி அரைச்சுக்கோங்க. தங்கம் இருக்காளா? தங்கம் ஒரு வாரம் லீவு, அவ ஊருக்கு போயிருக்கா. யார கேட்டு லீவு போட்டா? அதுவும் ஒரு வாரம். அவ இல்லாம நான் எப்படி சாப்பிடுறது? கட்டின பொண்டாட்டி உங்ககிட்ட கோச்சிட்டு போயிட்டா, அத பத்தி கவலைப்படல. வேலைக்காரி மேல இவ்ளோ கரிசனமா? பசிக்குதுமா. நீ என் பொண்ணு தானே, தயவுசெய்து சமைச்சு போட. நான் உங்களுக்கு சமைச்சு போடாதது உங்களுக்கு தான் நல்லது. ஏன்? அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இலவு காத்த கிளி மாதிரி வீட்லயே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க மேல கொலை வெறியில இருக்கேன் நான். சமையல விஷம் வச்சாலும் வச்சிருவேன், பரவாயில்லையா? பெத்த அப்பங்கிட்ட இப்படி பேசுறேன். உன்னை கொல்லாம விட்டு வச்சிருக்கேன் பாரு, சந்தோஷப்படு. உங்க அராஜகத்துக்கெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா முடிவு வரும். முடிவா? எனக்கா? எப்போ எப்படி வருதுன்னு பாத்துக்கலாம். ஏய், யாரு அந்த நேரத்துல? உள்ள வரலாமா? அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே, வாங்க. சார், எங்க வீட்டுல எதுவும் இல்ல. பச்சை தண்ணி குடிக்கிறீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். மகாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா தெரியாதுன்னு விசாரிச்சுட்டு போறதுக்காக தான் வந்தேன். சார், அந்த சுப்பிரமணி மகாவை கொன்னு புதைச்சிட்டான். பிறகு ஏன் சார் என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்க? இதை நான் நம்பணும் அவசியம் இல்லை சார். கோர்ட்டு நம்புது, அது போதும். மகாவுடைய சொத்தும் ஆபீஸும் கோர்ட்டு என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. கிளைமேக்ஸ் முடிஞ்சதும் சினிமாவில் வர்ற போலீஸ் மாதிரி இப்போ மகா எங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சார்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? மகா சாகலைங்கிறது எனக்கு தெரியும். சுப்பிரமணி மேல தேவையில்லாம கொலைப்பழி போட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும். அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பொய்யா? இல்ல டெத் சர்டிஃபிகேட் கொடுத்த டாக்டர் சொல்றது பொய்யா? நேர்மையான தீர்ப்பு சொல்ற ஜட்ஜி சொல்றது பொய்யா? அதை நீங்க தான் சார் சொல்லணும். சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செய்து நீங்க கிளம்புங்க. மிஸ்டர் ராஜசேகர், திரும்பவும் சொல்றேன், மகா சாகலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சுப்பிரமணி மேல தேவையில்லாம கொலைப்பழி போட்டிருக்கீங்க. உங்களுடைய டார்கெட் மகாவுடைய சொத்து தான் எனக்கு தெரியும். அதை நீங்க தாராளமா எடுத்துக்கங்க, எனக்கு அதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. பட் ஒரே ஒரு கண்டிஷன், சுப்பிரமணி மேல இருக்க கொலைப்பழியை நீங்க வாபஸ் வாங்கணும். சார், டேப் எடுத்துட்டு நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்களா? அது அப்பாவிங்க செய்யறது. இங்க நாங்க தான் சட்டம். உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு எனக்கு டேப் ரெக்கார்டு தேவையில்லை சார். அதை விட பவர்ஃபுல்லான ஆயுதமே எங்ககிட்ட இருக்கு. அதெல்லாம் நாங்க பயன்படுத்தினா நீங்க தாங்க மாட்டீங்க. என்ன கொலை பண்ணிவிடேன்னு மிரட்டுறீங்களா? உண்மையை சொல்றேன். அது உங்களுக்கு மிரட்டலா பட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. சார், செத்தது மகாதான், கொலை பண்ணது சுப்பிரமணி தான். என்ன நீங்க அடிச்சு கொன்னாலும் சரி, சாகர வரைக்கும் இதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் உண்மை. ஆல்ரைட், எவிடன்ஸ் உங்களுக்கு சாதகமா இருக்குன்ற தைரியத்தில் பேசுறீங்களா? எந்த தப்பும் பண்ணாத சுப்பிரமணி ஜெயில இருக்கா, கொலை பண்ண கொலைகாரன் வெளியில ஹாயா சுத்திட்டு இருக்கான். அதாவது எப்பவுமே ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுக்கணும், அதுதான் நடைமுறை. அதாவது கம்சனை கொல்றதுக்கு முன்னாடி கண்ணை வரப்போறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கம்சன் கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கண்ணை கம்சனையே கொன்னான். இது அவன் நடைமுறை. ராவணனை கொல்றதுக்கு முன்னாடி ராவணன் வந்தப்ப இன்று போய் நாளை வான்னு ராமன் சொன்னான். அது அவன் நடைமுறை. ஏன் நடைமுறை என்ன தெரியுமா? ஒரு என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி 3 தடவை வார்னிங் கொடுப்பேன், கேட்கல? சார், சுப்பிரமணி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருடைய அண்ணன் தெரிஞ்சோம் அவன் மேல தேவையில்லாம கொலைப்பழி போட்ட, அதுக்கு நீ காரணமாயிட்ட. அவனை காப்பாற்ற வேண்டியது ஏன் கடமை, இல்லைன்னா இந்த காக்கி சட்டை போட்டதுக்கே அர்த்தம் இல்ல. யோ, நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். சார், இந்த துப்பாக்கியை நல்லா பார்த்து வச்சுக்க ராஜசேகர். எதுக்கு சார்? இதான் நான் உன்னை கொல்ல போது. நீ செத்ததுக்கு அப்புறம் இது சரியா பார்க்கலங்கிற வருத்தம் உனக்கு இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் சொன்னேன். நல்லா பார்த்துக்க, இதான் உன்னை முடிக்க போகுது.
பூஜா இன்னும் கிளம்பலையா? என்ன பூஜா, நான் எப்போ கிளம்ப சொன்னேன்? ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு நல்ல நேரம் 7:30 to 9 தான் ஐயர் சொல்லியிருக்காரு. மணி இப்பவே 7:15 ஆகுது. எனக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சு. என்னது? இல்ல, என் வாட்ச்ல டைம் 7:30. அது ஃபாஸ்ட்மா, நீ கொஞ்சம் கிளம்புறியா? நான் அத்தைய பார்த்துட்டு வந்துடுறேனே. அவங்கெல்லாம் கிளம்பி போய் 10 நிமிஷம் ஆச்சு. ராத்திரி எப்போ வந்தாங்க? என்கிட்ட சொல்லாம ஏன் கிளம்புனாங்க? இல்ல பூஜா, லேட் நைட் வந்தாங்க. நீ அசந்து தூங்கிட்டு இருந்த, அதான் உன்கிட்ட சொல்லலமா. நீ கொஞ்சம் கிளம்புறியா? 2 நிமிஷங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேனே. சரி, சீக்கிரம். வந்துடுறேன். ஹலோ அத்தை, யாருடி? அது கிளையண்ட். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அத்தை, என்ன அத்தை, நீங்க பாட்டுக்கு என்னை விட்டு கிளம்பி போயிட்டீங்க. நான் ராம கொண்டு புதைச்ச இடத்துக்கு அவர் என்ன கூப்பிடுறாரு. நான் எப்படி அங்க வர முடியும்? உங்ககிட்ட இதை பத்தி நான் பேசலன்னா நேத்துல இருந்து உங்ககிட்ட நான் பேசவே முடியல. அது நேரம் சரியா அமையலம்மா. நேர்ல வாங்கலாம், பேசிக்கலாம். என்ன விளையாடுறீங்களா? நான் வரல அத்தை. இன்னைக்கு பள்ளம் தோண்ட போறாங்க. டூப்ளிகேட் சொரூபனோட டெட் பாடி வெளியே வர போகுது. அது தெரியுமா எனக்கு? தெரியுமா? நீங்க எந்த தைரியத்துல அங்க போறீங்க? கடவுள் கையில இருக்குமா. நீங்க நேர்ல வாங்க, எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். கிளையண்ட். இப்போ நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்தா மறுபடியும் இந்த வீட்டுக்கு திரும்ப வர முடியாம போயிடும். நான் இப்பவே சொரூபன் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல போறேன். ஏய், அந்த வேலையை மட்டும் செய்யாத. அது அந்த வேலையை மட்டும் செய்யாதீங்கம்மா, ப்ளீஸ். அவசரப்படாதீங்க. பூஜா, சீக்கிரம் வாமா, லேட் ஆச்சு. நீங்க பாருமா, தைரியமா இருங்க. நான் இருக்கேன்ல, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். கிளையண்ட். பூஜா, கொஞ்சம் சீக்கிரம் வா ப்ளீஸ். ஹரி அப்மா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வா. பூஜா, ரெடியா? பூஜா, இன்னும் என்னமா பண்ற? லேட் ஆச்சு. என்னதான் பிரச்சனை பூஜா உனக்கு? போலாங்க. இல்ல, என்னதான் பிரச்சனை உனக்கு? எதுவா இருந்தாலும் அதை நான் சமாளிச்சுதானே ஆகணும். எல்லாத்தையும் அந்த கடவுளுக்கே விட்டுட்டேன். வாங்க போலாம். ஹலோ. சாமி சொல்லுங்க. ஆமா, நான் வந்துட்டே இருக்கேன். நான் வர லேட் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல நேரம் போயிடக்கூடாது. நீங்க பூஜையை ஆரம்பிங்க. எங்க அம்மாவும் அதையும் இருக்காங்கல்ல, அது போதும். நான் வந்துட்டே இருக்கேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்களுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். சூப்பர். இங்க பாரு, இத புடி. இது அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி கடை இருக்குல்ல,
அங்க திருடினது எப்படியும் அடுத்த வாட்டி யூஸ் ஆகும்ல. சரி சரி. தப்பிச்சேன்டா. அப்பா. साहब 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 सलाम साहब 1 मिनट साहब ஸ்பெஷலா காசுல இருந்து आता है பாவத்தை போக்கும் சார் வாங்கிக்கங்க சார். அட போமா, நானே கடன்காரன் துரத்துறானேன்னு பயத்துல வேகமா போய்கிட்டு இருக்கேன், இதுல நீ வேற. साहब 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 பிரியா, நம்ம புழுகிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு பிரியா. கும்பகோணம் டிகிரி கடை காஃபியோட டபரா செட் எடுத்து அதில் கொஞ்சம் கார்பரேஷன் தண்ணி ஊற்றி மேலே ஒரு சீலை போட்டு காசி தீர்த்தம்னு சொல்லி வித்தோம்னா எவனா நம்புவான பிரியா? இப்ப நம்ப வைக்கிறேன் பார். சாப் சலாம் சாப் இது காசுல இருந்து ஸ்பெஷலா வந்த தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை குடிச்சா கடன் தொல்லை தீரும் சார். என்னது? ஆமா சாப், கேன்சருக்கு கூட ட்ரீட்மெண்ட் உண்டு. ஆனா கடன் தொல்லைக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லையே சாப். மகேஷன் ட்ரீட்மெண்ட் தான் சாப். அந்த மகேஷன் ட்ரீட்மெண்ட் தான் இந்த காசி தீர்த்தம் சாப். இந்த தீர்த்தத்தை குடிச்சா கடன் தொல்லை தீந்துரும் சாப். அது எப்படிமா? வேசா பூச்சியே சாப். நீங்க பிறந்த ஜாதகத்துல செவ்வாய கோச்சார சனி கடக்கும் போதும் ஜாதகத்துல கேது இருக்கிற ராசிய செவ்வாய் கோச்சாரத்துல சஞ்சரிக்கும் போதுதான் நிறைய கடன் வரும் சாப். செவ்வாய் சனி ஜாதகம் கோச்சாரம், நீ சொல்ற விஷயம்லாம் புரியுற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கமா? बहुत சிம்பிள் சாப். 6ஆம் வீட்ல குரு பார்வை விழுந்தா கடன் தொல்லை அதிகமாகும். 6க்கு அதிபதி 11ல இருந்தா எப்பவுமே கடன்காரங்க தான் சாப். நீங்களும் बहुत கடன் வாங்கிருப்பீங்களே? ஆமாமா. ஈஸிலியே சாப். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலத்துல, அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு ஒரு 90 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த காசி விஸ்வநாதனை ஒரு வாட்டி வேண்டிக்கிட்டு இந்த தீர்த்தத்தை கட கடன்னு குடிச்சுங்கன்னு வைங்க, குடு குடுன்னு உங்க கடனு துண்ட கண்ணு துணிய கண்ணுன்னு ஓடி போயிடும் சாப். சரிங்கம்மா, ஒண்ணு கொடுங்க. பை சாப், एक बस दो लीजिए ना, 2 கடன் தீந்துரும் சாப். அப்படியாம்மா? கடன் எனக்கு நிறைய தான் இருக்கு, 2 கொடுங்க. ஓகே சாப், लीजिए சாப். சாப், உங்களுக்காக 100 ரூபீஸ் ஸ்பெஷல் கன்செஷன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்தாங்கம்மா. கொடுங்க. நன்றிம்மா, வரேன். பை சாப், கடல்ல தீந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா. அடி பாவி, உனக்கு ஜாதகமும் தெரியுமா? அட நீ வேற, சிம்பிள் சைக்காலஜி. காத்து இல்லாத பீச் கூட இருக்கலாம், ஆனா கடன் இல்லாத மனுஷன் ஏது? அதான் அடிச்சு விட்டேன். 1க்கு 2 வாங்கிட்டு போறான் பாரு. ஆனா அட்டு மேட்டருக்கு 1000 ரூபாய். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த மேட்ரை ரோட்ல விக்காம ஆச்சாரமா இருக்கிற வீட்ல வித்தா எப்படி இருக்கும்? ஏதாவது அபார்ட்மெண்ட்ஸ்க்கு போலாமா? போலாமே. ஏன் மாப்ள லேட்டு? டைம் ஆகிட்டு இருக்கு. சாரி மாமா, சாரி அத்தை. ஏன்டா சுரூபா இவ்ளோ லேட்டு? இல்லம்மா, பூஜாவால தான் லேட்டு. என்னன்னே தெரியல, காலையில இருந்து மூட் அவுட்டாவே இருக்கா. இங்க வரணும்னாலே பயப்படுறா. இந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிறா. என்ன பூஜா இது? அது இல்ல அத்தை. பூஜா, ஏமா இப்படி நடந்துக்கிற? மாப்பிள்ள மனசு எவ்வளவு வருத்தப்படுறாரு பாரு.
சார் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே சாமி ஐயா இந்தாங்க. நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷம். அங்கேயா? ஆமா இந்த ஓகே. மேஸ்திரி நீங்க வேலைய ஆரம்பிங்க. தோண்டுப்பா, இங்க தோண்டு. அவங்கள வேலை பார்க்கட்டுமே, நம்ம எதுக்கு இங்கே நிற்கிறோம்? அங்கே போய் நிற்கலாம். வாங்க வாங்க. ஹலோ. என்னையா அது? ஏதோ தட்டுப்படுதுங்க. என்ன நல்லா நோண்டியா? நல்லா தோண்டியா? ஐயா உள்ள கம்பி இறங்க மாட்டேங்குங்கய்யா. சைடில் போட்டு நல்லா தோண்டியா? அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. பூஜா இங்க வாயேன். இங்க பாரு. இந்த ஏய் ஸ்ருதி, வா. குட் மார்னிங் சார். என்ன இந்த பக்கம்? ஜெயந்தி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். நீங்க வீட்டில் தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சார், விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான். சரி, உள்ள வா. உட்காரு. ஜெயந்தி மார்க்கெட் போயிருக்கா, இப்போ வந்துருவா. ஏதாவது காஃபி டீ சாப்பிட்றியா? இல்லை சார், இப்போதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. மகாவை காணோம். சுப்பிரமணி சார் ஜெயில இருக்காரு. அப்பாவோட அராஜகம் தாங்கவே முடியல. இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. நேத்து தானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை வான் பண்ணேன். நான் பார்த்தேன். நீங்க நடந்துக்கிட்டது சரிதான்.
நிஜமாவே எங்க அப்பா ரொம்ப பயந்து தான் போயிருக்காரு. அவரை பேசாம என்கவுண்டர் பண்ணிடுங்க சார். தப்பே இல்ல, அவர் எனக்கு அப்பாவே இல்ல. ஸ்ருதி, ரிலாக்ஸ். உன்னை பார்க்கும்போது உங்கள் அண்ணா அரவிந்த் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரான். அவனை நான் தான் என்கவுண்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பாவுடைய கேரக்டர் இவ்வளோ மோசமாயிடுச்சு. அவன் உயிரோடு இருந்து மகாவை கல்யாணம் பண்ணியிருந்தானா உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, எங்கள் அண்ணா குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. என்ன பண்ணுறது, எல்லாம் என்னென்னமோ ஆயிடுச்சு. இனிமே அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இங்கே பாரு ஸ்ருதி, உங்கள் அப்பா எதுக்காக என்கவுண்டர் பண்ணோம்? என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணார்? அவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாது. இஸ் அ பிஸ்னஸ் மேன். அவருடைய தேவை பணம் தான். பணத்துக்காக தானே இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறாரு. அவருக்கெல்லாம் இந்த மிரட்டலே போதும். அவருடைய தேவை மகாவுடைய சொத்து தான். அதை அடைஞ்சிட்டா அவர் நிம்மதியாக இருப்பார்.